இப்ப சொல்றேன், எனக்கு மகன்னா அந்த கமிஷனர் மட்டும்தான். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க மேல ஒரு சின்ன கீறல் கூட விட மாட்டேன். வரட்டா சார்? கண்ணியமிக்க காவல்துறைக்கு கலங்க ஏற்படுத்துற விதத்துல இவங்க ஏதாவது குந்தகமா பண்ண பாப்பாங்க. நீங்க தீர விசாரிச்சு முடிவு பண்ணுங்க. வரட்டா? பாய் 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 பாய். என்ன சார் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? உங்களுக்கெல்லாம் ஷாக்கா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. காலங்காலமா இது நடக்கிறது தானே. காலையில உங்க புள்ள உங்களை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதோ கல்லு மாதிரி எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்க மச்சான கமிஷனர் கட்டி போட்டு டார்ச்சர் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தீங்க. இதோ அந்த ஆளு உள்ள வந்து எங்களை காமெடி பீஸ் ஆகிட்டு போறான். சார், அந்த கமிஷனர் பணம் கொடுத்து அவனை சரி கட்டி இருக்காங்க சார். அண்ணன் தான் ஆதாரத்தை காட்டிச்சே சார். இதுக்கு மேல என்ன வேணும் சார்? அவனோட பொண்ணு சார். அதே கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது நீங்க கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுல என்ன சார் பிரச்சனை? என்ன சார் பேசுறீங்க? சம்பந்தப்பட்ட நபரே நேர்ல வந்து எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. திரும்பவும் கமிஷனர் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்றீங்க? இந்த வீடியோ ஆதாரம்லாம் கோர்ட்ல நிக்காது சார். சோசியல் மீடியால பார்த்து நான் தான் அண்ணத்துக்கு ஷேர் பண்ணேன்னு எவிடன்ஸை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சார், என் பர்சனல் அட்வைஸ் என்ன தெரியுமா? இது உங்க ஃபேமிலி ப்ராப்ளம். முதல்ல உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இப்ப தயவு செஞ்சு கிளம்புங்க சார். இதுக்கு தாங்க மாமா நான் வேண்டான்னு சொன்னேன். வாங்க போலாம். சார், உங்க அறிவுரைக்கு ரொம்ப நன்றி சார். எந்த கொள்ளையில போறோம் பண்ண காரியமோ தெரியல. அவன் நல்ல கதிக்கு போவானா? அவனுக்கு நல்ல வாழ்வும் வராது, நல்ல சாவும் வராது. அக்கா, என்னக்கா நீ இப்படி சாவு விடுற? கேக்குற எனக்கு பயத்துல உடம்பெல்லாம் நடுக்குதுக்கா. டேய், இந்த கேடுகட்ட காரியத்தை நீயா பண்ண? உனக்கு எதுக்குடா பயம் வருது? ஐயோ அக்கா, உன் தம்பி கட்ட குண்டு அவ்வளவுக்கெல்லாம் ஒருத்தே இல்லக்கா. என்னப்பா இப்படி எல்லாம் கேக்குறியக்கா? அக்கா, உன் பக்கத்துல உட்காந்து வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்குக்கா. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. நான் எங்க இருந்து விலகிறது? காரை விட்டு வெளியே குதிச்சாதான் உண்டு, கை கால் உடைஞ்சிரும். அக்கா அக்கா, தயவு செஞ்சு பேசாம வாக்கா, பயமா இருக்குதுக்கா. பயத்துல காரே சரியா ஓட்ட தெரியாம பிரேக்கையும் கிளச்சையும் மாத்தி மாத்தி எதை மிதிக்கிறதுனே தெரியாம மிதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ வேறக்கா பீதி எல்லாம் கிளப்பிக்கிட்டு. இவன் ஒருத்தன் எதையாவது சம்பந்தம் எல்லாம் உளறிட்டு இருக்காத. எனக்கு நினைக்க ரத்தம் கொதிக்குதுடா. ஆத்திரமா வருது. இத பண்ணினவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. நீ எதுக்குமா மன்னிப்பு கேக்குற? ஓ, அந்த சாமி தர பயல கிணத்து மேல கட்டி வச்சதுக்காக மன்னிப்பு கேக்குறியா? அட, நீ ஒண்ணு தாங்கோ. அந்த சாமி தர பயல கிணத்துக்கு மேல தொங்க விடாம கிணத்துக்குள்ள தொங்க விட்டு சமாதி பண்ணியிருந்தா கூட அதுக்காக நான் கவலைப்படவோ இல்ல உன் மேல கோவப்படவோ கூட மாட்டேன் தாங்கோ. அதனால நீ எதுக்குமா என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குற? அதெல்லாம் வேண்டாம். என்ன நல்ல மனசு எங்க அக்காவுக்கு. ஏங்க, அம்மா சாமிதுரம் அம்மாக்காகலாம் ஒன்றும் கோவப்படல.
என் அப்பாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவர் எங்க இருக்காருன்னே தெரியாம ராத்திரி பூரா கட்டி வச்சிருந்தாங்கல்ல, அவங்கள தான் அம்மா திட்டுது.